வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். ஒரு ப்ரெக்னென்சின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ப்ரெக்னென்ட் ஆன உடனே இருக்கிற ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் தி ஐடியல் வெயிட் கெயின் அந்த நம்மளோட கம்ப்ளீட் 10 months ஆஃப் ப்ரெக்னென்சியில்? ஸோ அது உங்களோட அந்த ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட் அப்படிங்கிறத பொறுத்து தான் மெயினாக நம்மளோட வெயிட் கெயினுங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க, ஸோ உங்களோட பிஎம்ஐ வந்து ஒரு 18.5 அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 to 18 kilos வரைக்கும் கூட யூ வில் பி ஏபிள் டு வெயிட் கெயின் ஆச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கிறதுனால வெயிட் கெயின் வில் ஹெல்ப் த பேபி இன் க்ரோவிங் பெட்டர். ஒரு ஐடியலான ஒரு பிஎம்ஐயில் இருக்கீங்க, ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா ஒரு 12 kilos ஆஃப் வெயிட் கெயின், ஒரு 12 to 15 மேக்ஸிமம் இஸ் கோயிங் டு பி மோர் தென் சஃபிஷியன்ட். அதுக்கு மேலே கெயின் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, அந்த ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்கள் பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட ஐடியல் பாடி வெயிட் வந்து ஒரு 7 to 10 kilos நீங்கள் இன்க்ரீஸ் ஆனீங்கனாலே இட் வில் பி மோர் தென் எனஃப். பட் இது எல்லாமே ஒரு நம்பராக நம்ம கரெக்டாக அந்த மாதிரி கணக்கு எடுக்கிறத விட நம்ம என்ன மாதிரி வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹெல்தி வெயிட் கெயின், அதாவது நம்ம போடுற வெயிட் எல்லாம் நம்ம டெய்லி ஒரு காஜு கட்லி டப்பாவும் ஒரு டெய்ரி மில்க்கும் ப்ரெக்னென்சி கிரேவிங் இருக்குங்கிறதுனால அண்டர் வெயிட்டோ ஓவர் வெயிட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆனோம்னா கண்டிப்பாக தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்தி. பட் நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக டயட்டில் இருந்திருக்கோம் முன்னாடி, அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெக்னென்சிங்கிறதுனால நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தோங்கிறதுனால ஒரு வெயிட் கெயின் வரதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நம்பர் இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் அ ரெஃபரன்ஸ் ரேஞ்சே தவிர இதை நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு வெயிட் லூஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா வாமிட்டிங்லாம் நிறையா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு வெயிட் லூஸ் ஆகிற சான்ஸும் நிறையவே இருக்கும். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஈட் ஹெல்தி. 2 பேருக்கு சாப்பிட்ணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தருக்கு சாப்பிட்டீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். கார்போஹைட்ரேட் அரிசி நிறைய சாப்பிட்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். பசிக்கு சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸு, ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் அட்லீஸ்ட் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் இருக்கிறது முக்கியம். இதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் ஒரு ½ an hour ஆஃப் வாக்கிங், ஒரு மினிமல் எக்ஸசைசஸ் பண்ணுறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வெயிட் கெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் டியூரிங் யுவர் ப்ரெக்னன்சி.